ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. அதுக்கு உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 80 டேஸ் பேட்டில் லான்ச் பண்ணிருக்கோம். 60 டேஸ் வந்தாச்சு. 4ல 3 பங்கு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அண்ட் இப்போ ஃபியூ டேஸா நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது வந்து ஜிகேல இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்க யூனிட் வைஸா அப்படின்றது தான். ஜிகே அப்படின்றது நம்மளுக்கு போர்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 10 மார்க்குக்கு நம்ம படிக்கிறது கம்பேர் பண்ணும்போது போர்ஷன் ஜாஸ்தி தான். சோ அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜிகே ஆக்சுவலா 2 வீடியோஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ்ல இருந்து நான் காம்பினேஷனா உங்களுக்கு 5 யூனிட்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற 5 யூனிட்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுக்குறேன். பட் ஃபர்ஸ்டே நான் இதுக்கு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் வந்திருக்கு. ஸோ சிலபஸ்ல இருந்து எப்படி ஒரு டைமாவது கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா தான் நம்மளால இன்னும் கிளியரா வந்து சொல்ல முடியும். இதுல இருந்தா கொஸ்டின் வரும், இதுல இருந்தா கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணி மத்த ஜெனரல் நாலேஜ் ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணி எந்த தலைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சோ ஒரு யூனிட்டா பார்க்கலாம் எந்தெந்த யூனிட்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எது எது அப்படின்றது. சோ இப்போ யூனிட் நம்பர் 1, யூனிட் நம்பர் 2 இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ரெண்டாவது யூனிட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். சோ இது ரொம்ப வாஸ்ட் ஆக்சுவலா. ஆல்மோஸ்ட் நம்மளோட பிஜிடிஆர்பி ஹிஸ்டரியில வந்து இது ரெண்டு மட்டுமே வந்து பெரிய யூனிட்ஸ் இருக்கும். பட் நமக்கு இந்த இடத்துல எது வேணுமோ அதை மட்டும் பாத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ புத்திசம் ஜெயினிசம்ல நீங்க என்னென்ன பார்க்கணுன்றது கொடுத்துருக்கோம். புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் பார்க்கணும், லிட்ரேச்சர் பார்க்கணும். ஜெயினிசம் எடுத்தீங்கன்னா தீர்த்தங்கராஸ் பார்க்கணும், டைரக்டா கொஸ்டின் கேட்க முடியும். அண்ட் ஒன்லயும் இப்போ புத்திசம் எடுத்தீங்கன்னா என்ன டீச்சிங்ஸ் அண்ட் ஜெயினிசம் எடுத்தீங்கன்னா என்ன டீச்சிங்ஸ் அதை பத்தி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் அசோகா த கிரேட் அண்ட் ஹிஸ் தம்மா அதை பத்தி பார்க்கணும். அண்ட் அசோகோட எடிக்ஸ் பத்தி பார்க்கணும். அதுக்கப்புறம் புத்திசம் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். அண்ட் சமுத்திரகுப்தா அல்லது செகண்ட் நெப்போலியன் ஆஃப் இந்தியா இவரோட குப்தா பீரியட் லிட்ரேச்சர் ஒர்க் பத்தி ஒரு சில கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா யூனிட்ஸ்ல இருந்துமே நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தான் எக்ஸ்பெக்டட். ஏன்னா 10 யூனிட் இருக்கு, 10 கொஸ்டின் கேட்க போறாங்க. சோ உங்களால முடியும். நீங்க மத்த சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்க, மெயின் சப்ஜெக்ட் பார்த்து முடிச்சிட்டீங்க, ஜிகே ஓரளவுக்கு மெயின் சப்ஜெக்ட் ஆல்ரெடி பாத்துட்டீங்க, அதே மாதிரி எஜுகேஷன் ஓரளவுக்கு பாத்துட்டீங்கன்னா மட்டும் இதுல வந்து கைவைங்க. ஓகேங்களா? யூனிட் நம்பர் 2 எடுத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. இதுல வந்து சங்கம் லிட்ரேச்சர் பத்தி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். மாமல்லா பத்தி கண்டிப்பா பாத்துக்கணும். பல்லவா லிட்ரேச்சர் பத்தி அவங்களோட ஆர்கிடெக்சர் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சவுத் இந்தியன் லீடர்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் முக்கியமான பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா பாளையக்காரர்கள் பத்தி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் யூனிட் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும். இப்போ யூனிட் நம்பர் 3 நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். யூனிட் நம்பர் 4 எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜியோகிராஃபி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். லார்ஜஸ்ட் மவுண்டனா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மவுண்டன் ரேஞ்சஸ் பத்தியா இருக்கட்டும், நதிகள், சாயில் டைப்ஸ், எந்தெந்த ஊர்ல என்னென்ன கிராப்ஸ் விளையும், அதுக்கப்புறம் என்னென்ன மினரல்ஸ் எந்தெந்த ஊர்ல எல்லாம் கிடைக்கும், இதுல இருந்து நம்மளுக்கு டேரக்டா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நடந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பத்தி ஏதாவது கேட்கலாம். இப்ப ஃபுகுஷிமால வந்து நியூக்ளியர் டிசாஸ்டர் நடந்துச்சு, அதோட இயர் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் நடந்த ஏதாவது ஒரு புயல் பத்தி கேட்கலாம். சைக்ளோன் எப்போ வந்துச்சு, அதோட பேர் என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே யூனிட் நம்பர் 5 எடுத்தீங்கன்னா இது ஜெனரல் சயின்ஸ் யூனிட். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம என்வாயன்மெண்ட் அண்ட் ஈகாலஜி அல்லது நியூட்ரிஷன் ஹெல்த் இது ரெண்டுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில இருந்து குவைட் ரேர் தான் கொஸ்டின்ஸ் வருது. ஏன்னா அது தெளிவா நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. சயின்டிபிக் டெம்பர், சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. சோ இதுல இருந்து இன்ஃபெக்ஷஸ், நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் பேஸ்டா ஏதாவது கொஸ்டின் வரலாம், அல்லது தடுப்பூசிகள் பேஸ்டா கொஸ்டின்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பொல்யூஷன் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பொல்யூஷன் கொடுத்துட்டு இது வந்து மனுஷங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையை உருவாக்கும்னு கேட்கலாம். அல்லது ஆசிட் ரெயின் வந்து எந்த பர்டிகுலர் கெமிக்கல்னால வருது, எந்த கேசஸ்னால வருது, அந்த மாதிரி கேட்கலாம். கிரீன் ஹவுஸ் கேசஸ், பசுமை குடில் வாயுக்கள் வந்து இங்க இருக்கிறது எதுன்னு கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா குளோபல் வார்மிங் ரிலேட்டடா வந்து நிறைய ட்ரீட்டிஸ் வந்து கையெழுத்தாயிருக்கு. இப்ப பாரிஸ் அக்ரிமெண்ட் பத்தி கேட்கலாம், கியோட்டோ புரோட்டோகால் பத்தி கேட்கலாம். யூனிட் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாஸ்ட் யூனிட் தான். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 டாபிக் மட்டுமாவது வந்து பாத்துக்கோங்க. இது யூனிட் நம்பர் 7 எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் நித்தி ஆயோக் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சிருக்கணும். எக்கனாமிக் சப்ஜெக்ட்ஸ் இருந்தவங்களுக்கு இது வந்து பீஸ் ஆஃப் கேக் தான். நித்தி ஆயோக் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கலி பிளானிங் கமிஷன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணதுதான் இந்த நித்தி ஆயோக். அதுக்கப்புறம் ஹெச்டிஐனா என்ன, அதோட காம்பனன்ஸ் என்ன, இந்தியா அதுல என்ன ரேங்கிங் வாங்கியிருக்காங்க, ஹெச்டிஐல என்னென்ன செக்ரிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் இந்த பேசிக்ஸாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கொஸ்டின் வரும்பொழுது எதுவுமே தெரியாம முடிச்சுக்கிட்டு இல்லாம நம்மளால வந்து பதில் எழுத முடியும். இது ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துருக்கேன். ஜிகேல இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 யூனிட் நாளைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க மெயின் சப்ஜெக்ட் படிச்சிட்டீங்க, எஜுகேஷன் மெத்தடாலஜி ஓரளவுக்கு பாத்துட்டீங்கன்னா மட்டும் ஜிகேல வந்து கைவைங்க. ஏன்னா இந்த 10 மார்க்ஸை பார்த்துட்டு மத்த முக்கியமான 140 மார்க் விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. ஜிகேக்கு லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸ்டேட் ரேங்க் கெயின் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இங்க கொடுத்துருக்க டாபிக்ஸ் மட்டுமாவது வந்து படிச்சுக்கோங்க. அகாடமில படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகேல பூஸ்டர் சீரிஸ் கொடுத்துருக்கோம், நீங்க அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கூட போதும். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸஸ் பார்த்தவங்க ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணிருப்பீங்க, பிரச்சனை இல்லை. இனிமேல் தான் நான் பார்க்கவே போறேன் அப்படின்றவங்க நீங்க வந்து பூஸ்டர் சீரிஸ் மட்டும் பாத்துக்கோங்க ஜிகே பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க. லாஸ்ட் ஃபியூ டேஸ் சூப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களால பாஸ் பண்ண முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா படிங்க.